This is the second episode of Push-Pull Leg series. பெய்ட் ப்ரொமோஷன்லாம் கிடையாது. ஒரு நைட்டு ஒரு 11:30 மணிக்கு வந்து ஜிம்ல ஷூட் பண்ணுறோன்றதுக்காக ஸ்லைட்லி எக்ஸ்ட்ரா எனர்ஜிக்காக. ஸோ போன வீடியோ பார்க்காதவங்களுக்கு நான் சொல்லிடுறேன். புஷ்-புல் லெக் சீரீஸை பற்றி தான் வந்து இந்த வீடியோ. புஷ்-புல் லெக் ரொட்டீனில் நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் நாங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணியிருந்தோம். ஒரு 3 ப்ராப்ளம்ஸ் நான் சொல்லியிருப்பேன். ஃபர்ஸ்ட் மேஜர் ப்ராப்ளம், இதில் நிறைய செட்ஸ் அண்ட் நிறைய எக்ஸசைஸ் இருக்கிறது தான். செகண்ட் மிஸ்டேக் என்னன்னா லேக் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் ஃபார் யுவர் ஷோல்டர்ஸ் அண்ட் ஆர்ம்ஸ். இவ்வளோ ஒர்க் பண்ணியுமே உங்களுக்கு ஜஸ்ட் ஒரே ஒரு ரெஸ்ட்டே தான் கிடைக்கும். அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் பண்ணி எப்படி உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு புஷ்-புல் லெக் ஸ்ப்ளிட்டை எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் வீடியோவில் இந்த ஸ்பிளிட்டோட 2 புஷ் டேவை நாங்கள் வந்து கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த எபிசோட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பிளிட்டோட 2 புல் டேவே நாங்கள் கவர் பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் பேக் அண்ட் பைசப்பில் இருக்க மசில் அனாட்டமிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இன்னும் பெட்டராக உங்களால் நான் கொடுக்க போகிற எக்ஸசைஸ்லாம் ஏன் பண்ணுறீங்க, எதுக்கு பண்ணுறீங்க அண்ட் ஏன் இந்த பர்டிகுலர் ஆர்டரில் பண்ணுறீங்கன்னு புரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் உங்கள் பேக் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் மேஜராக ட்ராப்ஸ், ராம்பாய்ட்ஸ், லாட்டஸ்மஸ் டார்சே, ரியர் டெல்ட்ஸ், எரெக்டர் ஸ்பினே இந்த மாதிரி மேஜர் பார்ட்ஸ் அண்ட் அதோட சேர்த்து டெரேஸ் மேஜர், டெரேஸ் மைனர் மாதிரி நிறைய சின்ன மசில் குரூப்ஸும் இருக்குது. அண்ட் உங்கள் பைசப்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் மேஜராக லாங் ஹெட், ஷார்ட் ஹெட், பிராக்கியாலிஸ், பிராக்கியோரேடியாலிஸ்னு இத்தனை பார்ட்ஸ் இருக்கு. இது எல்லாத்தையுமே பேலன்ஸ்டாக எப்படி உங்க புல் டேஸ்ல ட்ரெயின் பண்ணுன்றத இந்த வீடியோல சொல்ல போறோம். ஏன்னா நிறைய பேர் பேக்கை ட்ரெயின் பண்ணும்போது பண்ற பெரிய தப்பே புல் அப்ஸ், லேட் புல் டவுன், ரிவர்ஸ் புல் டவுன், சிங்கிள் ஆர்ம் புல் டவுன் சொல்லிட்டு மெஜாரிட்டி ஆஃப் த எக்ஸசைஸ் லாட்டஸ்மஸ் டார்சேன்ற இந்த ஒரு பார்ட்டை டார்கெட் பண்ற மாதிரி மட்டுமே பண்ணிட்டு மற்றதெல்லாம் கொஞ்சம் நெக்லெக்ட் பண்ணுவாங்க. இதனால அவங்க பேக் பார்க்க ரொம்ப வைடா இருக்கும், பட் அந்த டெஃபினேஷனும் ஒரு கம்ப்ளீட்டான லுக்கும் லேக் ஆகும். இதை ப்ராப்பரா ஃபிக்ஸ் பண்ணி ஓவராலா ஒரு வெல் டெவலப்ட் பேக் எடுத்துட்டு வரதுக்கு இந்த புள்ளியோட ஃபர்ஸ்ட் மூமெண்ட்டா நம்ம எதர் வெயிட்டட் புல் அப்ஸ் ஆர் லேட் புல் டவுன்ஸ் பண்ண போறோம். உங்களுக்கு வந்து ஒரு 8 புல்அப்ஸ் கூட ப்ராப்பரான ஃபார்ம்ல வரலன்னா நீங்க லேட் புல் டவுன் பண்ணலாம். இல்ல உங்களுக்கு புல்அப்ஸ் கம்ஃபர்டபுள்னா நீங்க தயவு செஞ்சு வெயிட்டட் புல்அப்ஸ் பண்ணுங்க. ஏன்னா எங்களோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்றேன், வெயிட்டட் புல்அப்ஸ் வந்து உங்க பேக் growthக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸசைஸ். ஸோ அதை டெஃபினட்டா உங்க ரொட்டீன்ல இருக்கணும். இந்த மூவ்மெண்ட் மூலமா உங்களோட அப்பர் பேக் அண்ட் லேட்ஸ் நம்ம மெயினா டார்கெட் பண்ண போறோம். அண்ட் இந்த மூவ்மெண்ட் பண்றப்போ 2 விஷயத்தை மெயினா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்னு, உங்க ஸ்கேப்புலரை நல்லா ரிட்ராக்ட் பண்ணிட்டு கிரிப் வித் வந்து உங்க ஷோல்டர் வித் விட ஸ்லைட்டா வைடா வச்சுட்டு இந்த மூவ்மெண்ட்டை பர்ஃபார்ம் பண்ணுங்க. அண்ட் நீங்க லேட் புல் டவுன் ஆர் புல்அப்ஸ் 2 பண்றப்பவும் உங்களோட எல்போஸை உங்க பாடிக்கு க்ளோஸரா டிரைவ் பண்ணுன்றத ஃபோக்கஸ் தான் இருங்க. ஏன்னா இந்த மூவ்மெண்ட் பண்றப்போ நம்ம ஷோல்டர் அடக்ஷன் பண்ணுவோம். தெரியாதவங்களுக்கு சொல்றேன், லேட்ஸோட மெயின் ஃபங்க்ஷன்ஸ் வந்து 2 விஷயம், ஷோல்டர் அடக்ஷன் அண்ட் ஷோல்டர் எக்ஸ்டென்ஷன். இப்போ இந்த ஷோல்டர் அடக்ஷன் உங்களுக்கு சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா, எப்பப்பெல்லாம் உங்க ஹேண்ட்ஸை உங்க பாடிக்கு சைட்ல அப் அண்ட் டவுன் மூவ் பண்றீங்களோ அதுக்கு பேர் ஷோல்டர் அடக்ஷன். அண்ட் ஷோல்டர் எக்ஸ்டென்ஷன்னா உங்க ஹேண்ட்ஸை உங்க பாடிக்கு ஃப்ரண்ட்ல அப் அண்ட் டவுன் மூவ் பண்றதுக்கு பேர் தான் ஷோல்டர் எக்ஸ்டென்ஷன். லேட் புல் டவுன் பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர ஒரு ஸ்ட்ரைட் பார் ஒரு மேக் கிரிப் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ஷோல்டர் அடக்ஷன் தான் இந்த மூவ்மெண்ட்ல ட்ரெயின் பண்றோம். நீங்க ஒரு பிகினரா இருந்தீங்கன்னா நீங்க 3 செட்ஸ் அண்ட் 8 to 12 reps ஸ்டிக் த்ரூ பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்க மூவ்மெண்ட்ல கம்ஃபர்டபுளா இருக்க மாட்டீங்க. உங்களுக்கு இன்டென்ஸா எப்படி ட்ரெயின் பண்ணணும்னு ஆக்சுவலா தெரிஞ்சிருக்காது. பட் நீங்க ஒரு இன்டர்மீடியட் ஆர் அட்வான்ஸ் லிஃப்டரா இருந்தீங்கன்னா நீங்க இந்த மூவ்மெண்ட்ல வெறும் 2 sets 6 to 8 reps ட்ரெயின் பண்ணுங்க. ஏன்னா இதுதான் இந்த டேயோட ஃபர்ஸ்ட் ஹெவி காம்பவுண்ட் மூவ்மெண்ட்ன்றதுனால இந்த மூவ்மெண்ட்ல நல்லா ஹெவி வெயிட்ஸ் போட்டு நல்லா புஷ் பண்ண பாருங்க. நம்ம புல் டேவோட செகண்ட் எக்ஸசைஸ்க்கு நம்ம கிளாசிக் பார்பல் ரோஸ் பண்ண போறோம். இது ரீசெண்டா வந்து ரொம்ப பேடான எக்ஸசைஸ் நிறைய பேர் சொல்லி பார்த்திருப்பீங்க. கம்ப்ளீட்லி யூஸ்லெஸ் ஆன எக்ஸசைஸ் சொன்னா நம்புவீங்களா? அது ஆக்சுவலாக அப்படி கிடையவே கிடையாது. இந்த மூவ்மெண்ட்டில் நீங்கள் மெயினாக 2 விஷயத்தில் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணணும். இதை ஃபஸ்ட்டு ப்ராப்பரான ஃபார்மில் 100% குட் டெக்னிக்கோட லிஃப்ட் பண்ண கற்றுக்கணும். ஏன்னா நிறைய பேர் பார்பல் ரோஸை ரொம்ப தப்பாக எக்ஸிக்யூட் பண்ணி தான் நான் பார்த்துருக்கேன். ஸோ இதை பக்காவான ஃபார்மில் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் மெயினாக நீங்கள் பண்ண வேண்டியது இதில் நல்லா ஹெவியாக லிஃப்ட் பண்ண கற்றுக்கோங்க. பொறுமையாக அதுக்கான ப்ராக்ரஸ் பண்ணுங்கள். ஏன்னா இது ஒரு காம்பவுண்ட் மூவ்மெண்ட்டுன்றதுனால நீங்கள் ஹெவியாக இதில் லிஃப்ட் பண்ணும்போது இதுலேருந்து மசில் க்ரோத் வந்து உங்களுக்கு செம்மையாக இருக்கும். அண்ட் நீங்கள் மெயினாக இந்த ஃபர்ஸ்ட் 3 years ஆஃப் லிஃப்டிங்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக பார்பல் ரோஸை நீங்கள் ரெகுலராக பண்ணி ஆகணும். அண்ட் மெயினாக பார்பல் ரோஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னன்னா, அதை வந்து கிராவிட்டிக்கு அகைன்ஸ்டா ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா வந்துட்டு வயிற்றுக்கிட்ட புல் பண்ணி இப்படி இந்த மாதிரி தப்பா பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணாம லிட்டரா எவ்வளோ வந்து கிரவுண்டுக்கு நீங்க பேரலல் போக முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ பேரலல் போயிட்டு ப்ராப்பரா அப் அண்ட் டவுன் மூவ் பண்ணுங்க. உங்களோட பார் பாத் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி இருக்கணும், இந்த மாதிரி கிராஸா இல்லாம. இதோட ரெப்ரேஷன் செட்ஸை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி ஒரு 6 to 12 reps 2 to 3 sets உங்க எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த டேயோட தேர்ட் மூவ்மெண்ட்டா நம்ம பைசப்ஸ் டார்கெட் பண்றதுக்கு மெடோஸ் கர்ல்ஸ் பெர்ஃபார்ம் பண்ண போறோம். இந்த மூவ்மெண்ட் பத்தி ஆக்சுவலா நாங்க ஒரு ரீல் கூட போட்டிருக்கோம். இந்த மூவ்மெண்ட்டை கண்டுபிடிச்சது ஆக்சுவலி ஜான் மெடோஸ் அப்படின்ற ஒரு லேட் பாடி பில்டர். அதை தாண்டி ஆக்சுவலா அந்த மூவ்மெண்ட்டை வந்து பால்ட் ஆம்னிமேன் அப்படின்னு ஒரு யூடியூபர் இருப்பாரு. நான் அவரை வந்து ஆல்மோஸ்ட் 2020 இருந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அவரு இந்த மூவ்மெண்ட்டை பத்தி போட்டு தான் நான் அதை பார்த்தேன். நான் ட்ரை பண்ணும்போது எனக்கு வந்து செம்ம ரிசல்ட்ஸ் கிடைச்சது. இந்த மூவ்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ற ஃபெசிலிட்டிஸ் உங்க ஜிம்ல இல்லைனா கூட பரவாயில்ல, நீங்க ஒரு நார்மலான டம்பிள் கர்ல்ஸ் கூட பெர்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இதை எதுல எக்ஸிக்யூட் பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஏதோ ஒரு லேட் புல் டவுனோட பின் வீல்ஸ்ல எக்ஸிக்யூட் பண்ணலாம். இல்ல உங்க ஜிம்ல வந்து இந்த மாதிரி ஒரு ஃப்ரீ வெயிட்டான ப்ரீச்சர் கர்ல் மிஷின் இருந்துச்சுன்னா அதோட பேக் சைட்ல உங்க எல்போஸை பிளேஸ் பண்ணிட்டு இதை பெர்ஃபார்ம் பண்ணலாம்.
பண்ணலாம். இதை பண்றப்போ ஒரே மெயின் திங் என்னன்னா உங்க எல்போஸ் வந்து அந்த பேட்ஸ் வந்து வெளியே வரக்கூடாது. ஏன்னா இப்படி பண்றப்போ நீங்க ஸ்விங் பண்ணி கர்ல் பண்ணாம ப்ராப்பரா ஸ்ட்ரிக்டான ஃபார்ம்ல கர்ல் பண்ணுவீங்க அண்ட் ப்ரொக்ரஷனுமே உங்களுக்கு கன்சிஸ்டன்டா இருக்கும். இந்த மூமெண்டோட செட்ஸ் அண்ட் ரெஃபரன்ஸ் கேட்டீங்கன்னா அகைன் 2 to 3 sets 6 to 12 reps depending upon your training experience. இந்த பாயிண்ட்ல எல்லாருக்கும் ஒரு டவுட் வந்திருக்கும், ஏன் வந்து எனக்கு எக்ஸாக்டான செட் டு ரெப்போ சொல்லவே மாட்டேன், எனக்கு வந்து கரெக்டா 3 sets 15 reps அந்த மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு டவுட் வந்திருக்கும். அதை கிளியர் பண்ணோம் அப்படின்னா அந்த மாதிரி போடுற கிரியேட்டர்ஸ் தான் நான் வந்து தப்பு சொல்லுவேன். ஏன்னா யார் ஒருத்தவங்களையும் வந்து நீங்க வந்து 3 செட் தான் போடணும் இல்லை 4 செட் தான் போடணும், எக்ஸாக்டா 8 ரெப் தான் போடணும்னு சொல்லக்கூடாது. ஏன்னா ட்ரைனிங் டு ஃபெயிலியர் தான் மோர் இம்பார்ட்டன்ட். அதை தாண்டி ஒருத்தர் எந்த வெயிட் யூஸ் பண்றாரோ அதுக்கேற்ற செட்டு அதுக்கேற்ற ரெப் தான் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ நான் ரொம்ப இன்டென்ஸாக ட்ரெயின் பண்ணுறதுனால நான் செட்ஸ் கம்மியாக போடுவேன். ஒரு பிகினர் கிட்ட போயிட்டு நீ ஒரே செட் தான் பண்ணுனா அவனால் வந்து அந்த ஷார்ட் டியூரேஷனில் கம்ஃபர்டபுளாக அவனால் ட்ரெயின் பண்ண முடியாது. இப்போ நான் வந்து 3 sets 15 reps எழுதி கொடுத்துட்றேன். நீங்கள் ஒரு 15 kg வச்சு 15 reps பண்ணிட்டு அப்படின்னு நிறுத்திட்டீங்கன்னா மேபி நீங்கள் 18-19 பண்ணுற அளவு பொட்டன்ஷியலாக இருந்துச்சுன்னா நீங்கள் வேஸ்ட் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். ஸோ பேசிக்காக வந்து நான் ஒரு ரேஞ்சு கொடுத்துருவேன். இந்த ரேஞ்ச் வந்து பெட்டராக அந்த ரேஞ்சுக்குள்ளே ஒரு வெயிட்டை சூஸ் பண்ணி ஃபெயிலியர் புஷ் பண்ணுறது தான் உங்களோட கோலாக இருக்குமே தவிர்த்து இதுதான் ரோட் மேப், இது 3 செட்டு இது 10 ரெப்பு அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு போய் பண்ணுற மாதிரி இது ஒர்க் ஆகாது. இந்த டேயோட 4th எக்ஸசைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் பெக் டெக் ஃப்ளை ஆர் சிங்கிள் ஆர்ம் ரியர் டெல்ட் ஃப்ளை. இதான் நம்ம ரியர் டெல்ட்க்கு பண்ண போகிற ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ். எப்போல்லாம் உங்கள் ரியர் டெல்ட் ஆக்டிவேட் ஆகும்னு கேட்டிங்கன்னா எப்போல்லாம் உங்கள் அப்பர் ஆர்மை உங்கள் பாடிக்கு க்ளோஸராக புல் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் ஆக்டிவேட் ஆகும். இந்த மூவ்மெண்ட் நீங்கள் பண்ணும்போது உங்கள் எல்போவை லாக்டாக வச்சுக்கிட்டு கேபிள்ஸை உங்கள் ஃபேஸ்க்கு அக்ராஸ் ஸ்வீப் பண்ணி எடுத்துகிட்டு வர மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. இந்த மூவ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் பிகினராக இருந்தாலும் சரி அட்வான்ஸாக இருந்தாலும் சரி இதை நம்ம 3 செட் பண்ண போகிறோம் அண்ட் 8 to 15 reps தான் பண்ண போகிறோம். ஏன்னா நீங்கள் ரியர் டெல்ட்டை மற்ற மசிலோட கம்பேர் பண்ணிங்கன்னா ரியர் டெல்ட் வந்து இன்னும் சீக்கிரமாக ரெக்கவர் ஆகிடும். அண்ட் இன்னொன்று என்னன்னா இந்த மூவ்மெண்ட்டில் நீங்கள் ஹெவியராக பண்ணும்போது நிறைய பேருக்கு மைண்ட் மசில் கனெக்ஷன் ஃபீல் ஆகாது. ஸோ நீங்கள் வந்து 3 செட் பண்ணிக்கோங்க. 5th எக்ஸசைஸ்க்கு நம்ம மெடோஸ் ஹேமர் கர்ல்ஸ் அப்படின்னா நார்மல் ஹேமர் கர்ல்ஸே பண்ண போகிறோம். இது உங்கள் பிராக்கியாலிஸ் அண்ட் பிராக்கியோ ரேடியாலிஸை டார்கெட் பண்ணும். உங்கள் பைசெப்ஸ் ஒரு மாதிரி டிஷர்ட்டில் ஃபுல்லி டெவலப்டாக நல்லா திக்காக தெரியணும்னா கண்டிப்பாக இந்த எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணி தான் ஆகும். இது எக்ஸிக்யூட் பண்ணும்போது பீப்புள் ரொம்ப காமனாக மேக் பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னா ரொம்ப மொமெண்டம் யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. பட் அந்த மாதிரி பண்ணாமல் முடிஞ்ச அளவு உங்களோட இனிஷியல் ரெப்ஸில் உங்கள் ரிஸ்ட்டை ஆஸ் நியூட்ரல் ஆஸ் பாசிபிள் வச்சுட்டு நல்லா ஸ்ட்ரிக்டாக பண்ணிக்கோங்க. லாஸ்ட் ஃபியூ ரெப்ஸுக்கு வேணால் லைட்டாக மொமெண்டம் யூஸ் பண்ணி பண்ணிக்கோங்க. இதுக்கும் அகைன் அதே பிரின்சிபல்ஸ் தான். 2 to 3 sets 6 to 12 rep ரேஞ்சுக்குள்ள பண்ணிக்கோங்க. இந்த டேயோட லாஸ்ட் எக்ஸசைஸா நம்ம அப்பர் பேக் அண்ட் ட்ராப்ஸ் டார்கெட் பண்ற மாதிரி செஸ்ட் சப்போர்ட்டட் எல்போஸ் ஃபிளாட் அவுட் ரோஸ் பண்ண போறோம். இதை பெர்ஃபார்ம் பண்றப்போ நீங்க ஒரு பெஞ்ச்ல ஃபிளாட்டா படுத்துட்டு உங்க எல்போஸை ஃபுல்லா ஃபிளேர் அவுட் பண்ணி உங்க ஷோல்டர் லெவலுக்கு ஈக்குவலா புல் பண்ணுங்க. ஏன்னா இந்த மாதிரி உங்க எல்போஸை ஃபிளேர் அவுட் பண்ணி நீங்க ரோ பண்றப்போ உங்களோட ட்ராப்ஸ் ராம்பாய்ட்ஸ் ரியடல்ஸ்னு ஃபுல் அப்பர் பேக் செம்மையா டார்கெட் ஆகும். இந்த மூவ்மெண்ட்டுக்கு வெறும் 1 to 2 sets 8 to 15 repsல பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த மூவ்மெண்ட் நீங்க ஃபர்ஸ்ட் டைம்லாம் பண்ண போறீங்கன்ற போதோ இதுல செம்ம வீக்கரா இருப்பீங்க. ஸோ எடுத்தோடனே ஹெவியா போகாம கம்மி வெயிட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி போக போக ஹெவியரா புஷ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு 5K லைக்ஸ் எடுத்துட்டு வந்துருங்க. அப்படி நீங்க எடுத்துட்டு வந்தீங்கன்னா இந்த வீடியோலேயே உங்களுக்கு ஏன் இவ்வளோ கம்மி செட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கலாம். அதை எல்லாத்தையும் கிளியராக டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு எவ்வளோ செட்டு நீங்கள் ப்ராப்பராக எல்லா மசில் குரூப்பும் பண்ணால் உங்களுக்கு மேக்ஸிமம் மசில் க்ரோத் இருக்கும்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போடுறோம். ஸோ இப்போவே இதை 5K லைக்ஸ்க்கு எடுத்துகிட்டு வந்துடுங்க அண்ட் சப்ஸ்கிரைப். எஸ் ஒரு ரன் த்ரூ கொடுத்துட்றோம். ஸோ இந்த செகண்ட் புல் டேயோட ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸாக நம்ம ப்ரீச்சர் கர்ல்ஸ் பண்ண போகிறோம். உங்கள் ஜிம்ல இன்கேஸ் இந்த ப்ரீச்சர் கர்ல் மிஷின் இல்லைனா கூட பரவாயில்ல, நீங்கள் சிங்கிள் ஆர்ம் டம்பிள்ஸை வச்சு ப்ரீச்சர் கர்ல்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மூவ்மெண்ட்டோட மெயின் அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் கிடைக்கிற ஸ்டெபிலிட்டி அண்ட் ரேஞ்ச் ஆஃப் மோஷன் தான். உங்களுக்கு இந்த மூவ்மெண்ட்டை ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் மோஷனில் பண்ணிலாம் பழக்கம் இல்லைன்னா ஃபஸ்ட்டு வெயிட்டை கம்மி பண்ணிட்டு ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் மோஷனில் பண்ணுறதுக்கு பழகிக்கோங்க. ஏன்னா இப்போ நான் ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் மோஷனில் பண்ண சொல்லன்னு சொல்லிட்டு நீங்கள் ஆல்ரெடி பண்ணிட்டு இருந்த வெயிட்லேயே திடீர்னு ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் மோஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்ஜுரி ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இந்த மூவ்மெண்ட்டை பண்ணுறப்போ உங்கள் எல்போஸ் அண்ட் ட்ரைசெப்ஸை இந்த பேடை நல்லா பிளேஸ் பண்ணிவிட்டு ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் மோஷனில் ஸ்டேபிளாக பெர்ஃபார்ம் பண்ணிங்கனாலே போதும். அண்ட் செட்ஸ் அண்ட் ரெப்ஸ் பொறுத்த வரைக்கும் அகைன் 2 to 3 sets 6 to 12 repsல பண்ணிக்கோங்க. பட் இன் கேஸ் நீங்கள் 6 repsல போகிறதா இருந்தால் கூட இந்த மூவ்மெண்ட் அட்லீஸ்ட் ஒரு 6 months to 1 year பண்ணி நல்லா பழக்கம் பண்ணிட்டு அப்புறமா ஹெவியர் வெயிட்ஸில் 6 repsலாம் பண்ணுங்க. ஏன்னா இந்த மூவ்மெண்ட்டை நான் பர்டிகுலராக ஆல்மோஸ்ட் ஒரு 1 year மேலே பண்ணிட்டு இருக்கேன். நான் ஒரு 5 reps 6 repsலாம் ட்ரெயின் பண்ணுவேன். எனக்கு வந்து எந்த இன்ஜுரியும் ஆனதில்லை. செகண்ட் எக்ஸசைஸாக நம்ம சிங்கிள் ஆர்ம் ரியர் எல்ஃபைஸ் பண்ண போகிறோம். பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் என்ன, இது இந்த வாட்டி செகண்ட் எக்ஸசைஸாகவே பண்ணுறோன்றதுனால நம்மளால ஆப்வியஸாக இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வெயிட்ஸ் புஷ் பண்ண முடியும் அண்ட் இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக ட்ரெயின் பண்ண முடியும் லாஸ்ட் வாட்டி விட. இந்த மூவ்மெண்ட்டை 8 to 15 rep ரேஞ்சுக்குள்ள பண்ணிக்கோங்க. பட் இந்த வாட்டி 2 sets பண்ணால் போதும். ஏன் அப்படின்றத நான் 6th எக்ஸசைஸில் சொல்கிறேன். 3rd எக்ஸசைஸ்க்கு அகைன் நீங்கள் புல்அப்ஸ் ஆர் லேட் புல் டவுனே பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வீக்லி ட்வைஸ் ட்ரெயின் பண்ணாதான் நீங்கள் இன்னும் கம்ஃபர்டபுள் ஆகிட்டு ஈஸியாக ப்ரோக்ரஸும் பண்ண முடியும். பட் இன் கேஸ் உங்கள் லேட்ஸ் வீக்கராக இருந்துச்சுன்னா நீங்கள் க்ளோஸ் கிரிப் புல் டவுன் ஆர் சிங்கிள் ஆர்ம் புல் டவுன்ஸே பண்ணிக்கோங்க. இதுலேயும் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி 2 to 3 sets அண்ட் சேம் ரெப் ரேஞ்சில் பண்ணிக்கோங்க. 4th எக்ஸசைஸாக நம்ம செஸ்ட் சப்போர்ட்டட் டம்பிள் ரோஸ் ஆர் கேபிள் ரோஸ் பண்ண போகிறோம். இந்த மூவ்மெண்ட்
பண்ணுறப்போ நீங்கள் பென்ச்சை லோ இன்க்ளைனில் வச்சுட்டு உங்கள் செஸ்ட் சப்போர்ட் ஆகிற மாதிரி இதை படுத்துட்டு இதை உங்கள் எல்போஸை உங்கள் ஹிப்ஸுக்கு க்ளோஸராக எடுத்துகிட்டு வரணுன்றத மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி புல் பண்ணுங்கள். இந்த மூவ்மெண்ட் பண்ணுறப்போ பார்பல் ரோஸ் மாதிரி உங்கள் லோவர் பேக்லாம் யூஸ் ஆகாது. ஸோ நீங்கள் உங்கள் பேக் இன்னும் பெட்டராக ஐசோலேட் பண்ணி ட்ரெயின் பண்ணலாம். இந்த மூவ்மெண்ட் பண்ணுறப்போ அகைன் 2 to 3 sets 6 to 12 reps பண்ணிக்கோங்க. அண்ட் ரெகுலராக அந்த மூவ்மெண்ட்டில் நல்லா ப்ரோக்ரஸ் பண்ணிக்கோங்க. 5th எக்ஸசைஸாக நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா ஹேமர் கர்ல்ஸில் 2 செட் மட்டும் பண்ணிக்கோங்க. பட் இன்கேஸ் நீங்கள் இன்டர்மீடியட் ஆர் அட்வான்ஸ்டாக இருந்தீங்கன்னா ஃபேஸ் அவே கர்ல்ஸ் ஆர் இன்க்ளைனபிள் கர்ல்ஸில் 1 செட்டும் ஹேமர் கர்லில் 1 செட்டும் பண்ணிக்கோங்க. ஏன் நான் பிகினருக்கு இதை சஜஸ்ட் பண்ணலன்னா, இனிஷியலாக நீங்கள் இவ்வளோ வேரியேஷன்ஸ்லாம் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நீங்கள் ஃபஸ்ட்டு பேசிக் மூவ்மெண்ட்ஸில் ஸ்ட்ராங்கர் ஆகி அதில் ப்ரோக்ரஸ் பண்ணாலே போதும். பட் இன்கேஸ் நீங்கள் இன்டர்மீடியட் ஆர் அட்வான்ஸ்டாக இருக்கீங்க அப்படின்னும் போது இந்த 1 செட் நான் எழுதி கொடுத்துருக்கிறதுல நீங்கள் 2 விஷயம் ஃபாலோ பண்ணணும். ஒன்று, இதோட மெயின் அட்வான்டேஜே இதில் கிடைக்கிற ப்ராப்பரான ஸ்ட்ரெச் தான். ஸோ வெயிட் அதிகமாக புஷ் பண்ணுன்றதுக்காக டெக்னிக்கை சாக்ரிஃபைஸ் பண்ணாமல் மேக்ஸிமம் ஸ்ட்ரெச்சோட ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். ரெண்டாவது இம்பார்ட்டண்டான விஷயம், நான் 1 செட் தான் கொடுத்துருக்கேன்றதுனால ஆல் அவுட் ஃபெயிலியர் போங்க. மேக்ஸிமம் புஷ் பண்ணுங்கள் அந்த செட்டை. இது ரெண்டுத்துக்குமே அரௌண்ட் 8 to 12 உங்கள் ரெஃபரன்ஸாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளே ஃபெயிலியர் புஷ் பண்ணிக்கோங்க. 6th எக்ஸசைஸாக நம்ம ஃபேஸ் புல்ஸை வெறும் ஒரே ஒரு செட்டு பண்ண போகிறோம். ஒரே ஒரு செட்டுன்னொடனே ஜஸ்ட் நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு வேணுன்ற வெயிட் வச்சுட்டு லைட்டாக பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்காது. இந்த ஒரு செட் வந்து மெயின் ஒர்க்கிங் செட். அதுக்கு முன்னாடி நீங்கள் நல்லா வார்ம் அப் செட் பண்ணிக்கணும். அது எப்படி பண்ணணும்னா, இன்கேஸ் நீங்கள் வந்து சேர்த்துட்டு ஒரு 10 பிளேட்லையோ இல்லை 8 பிளேட்ஸில் நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு 4 பிளேட்ஸில் லைட்டாக ஒரு 8 reps அந்த மாதிரி வார்ம் அப் பண்ணிவிட்டு, செகண்ட் ஒரு 6 or 7 பிளேட்டில் ஒரு 3 reps அட்லீஸ்ட் வார்ம் அப் பண்ணிவிட்டு, அப்புறமா ப்ராப்பராக உட்காந்து 8 பிளேட்ஸ் வச்சுட்டு மேக்ஸிமம் உங்களால் எவ்வளோ புஷ் பண்ண முடியுமோ பண்ணி ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்ச அளவு ஆல் அவுட் போய் ஃபெயிலியர் புஷ் பண்ண போகிறீங்க. இதில் இந்த மாதிரி ஒரு செட்டு பண்ண போகிறதுனால தான் நான் ப்ரீவியஸாக சிங்கிள் ஆர்ம் ரேட் அண்ட் ஃப்ளைஸில் வெறும் 2 sets கொடுத்துருந்தேன். இதோட ரெஃபரன்ஸும் அரௌண்ட் 8 to 12 வச்சுக்கோங்க. ஸோ இதோட பேக் டே முடிஞ்சிருச்சு. பட் இஃப் இன் கேஸ் உங்களுக்கு பேக் டேல வால்யூம் கம்மியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா புல் ஓவர்ஸ் மட்டும் 1 to 2 sets ஃபினிஷர் மாதிரி போட்டுக்கோங்க. 8 to 12 ரெஃபரன்ஸ்குள்ளேயே வச்சுக்கோங்க. அதை பெட்டர் பண்ணணும்னா ஜிம்லாம் ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு பெஞ்ச் எடுத்துன்னு வந்து போட்டு திரும்பி படுத்துட்டு புல் ஓவர் பண்ணிங்கன்னா இன்னும் ஸ்டேபிளாக இருக்கும். இல்லை நீங்கள் வந்து எக்ஸ்பென்சிவ் ஜிம்ஸில் தான் இருக்கீங்க அப்படின்னா புல் ஓவர் மிஷின்ஸ் கூட இருக்கும். அதான் நாங்கள் போய் ட்ரை பண்ணோம். அந்த வீடியோட லிங்க்கும் இப்போ போட்டு விடுறோம். உண்மையிலே ஒரு வீடியோவும் நாங்கள் வந்து மார்வல் மாதிரி கனெக்ட் பண்ணிகிட்டே வருவோம். பரவாயில்ல, எல்லாமே பாருங்கள், எல்லா கண்டென்ட்டும் நல்லா தான் இருக்கும். அண்ட் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சீரியஸான ஃபேக்ட் வீடியோஸ் அதிகமாக பிடிச்சிருக்கா, இல்லை எஜுகேஷன் அண்ட் ஃபன் இருக்கா மாதிரி சேலஞ்ச் வீடியோஸ் அதிகமாக பிடிச்சிருக்கான்றத வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எதுக்கு அதிகமாக லைக் வருதுன்றதை பார்க்கலாம். நெக்ஸ்ட் சாட்டர்டே லெக்குக்கு இதே மாதிரி எல்லா செட்ஸ் அண்ட் ரெப்ஸ் எவ்வளோ எக்ஸசைஸ்ன்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாக சொல்லி வீடியோ போட்டுருவோம். அண்ட் இந்த வீடியோவில் நாங்கள் சொன்ன ஏதாவது விஷயத்தை ரிலேட்டடாக உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கூட கமெண்ட்டில் ட்ராப் பண்ணுங்கள். நாங்கள் அதை பற்றியுமே டீட்டெயிலாக வீடியோ போடுறோம். ஏன்னா இப்போ நாங்கள் இந்த வீடியோவில் சொன்னதே ஆக்சுவலி வந்து ரொம்ப டீட்டெயிலான விஷயம் தான். பட் இதுக்குள்ளேயுமே டீட்டெயிலிங் கொடுத்துட்டே போகலாம். ஸோ நீ இப்படி பேசிட்டே இருக்கலாம், அந்த மாதிரி தான் இருக்கும். எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கு எந்த டாபிக்ஸ்லாம் வந்து எனக்கு இதை கற்றுக்கிட்டு என்னோட ட்ரைனிங்கில் இம்ப்ளிமெண்ட் பண்ணோன்னு இருக்குதோ சொல்லுங்கள். நாங்கள் அதை பற்றி எல்லாத்தையுமே டீட்டெயிலான வீடியோஸ் போட்டுகிட்டே இருக்கோம். ஏன்னா இப்போ நாங்கள் வந்து இதுக்குள்ளே இருக்கிறதுனால எங்களுக்கு வந்து ஆல்ரெடி நோன் மாதிரி ஃபீல் ஆகும். இதுவா ஓகே தான் அப்படின்ற மாதிரி. பட் நீங்கள் அதை டவுட்டாக கேட்கும் போது தான் இன்னும் பீப்புள் வந்து இதுக்கு வந்து இதை பற்றி அவங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் தேவைப்படுது அப்படின்ற மாதிரி ஆடியன்ஸ் எங்களுக்கு புரியும். ஆடியன்ஸ் என்ன யோசிக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்குன்றதே பெட்டராக புரிய ஆரம்பிக்குது அவங்க கமெண்ட் பண்ணுறப்போ. ஏன்னா நான் ஆல்மோஸ்ட் எல்லா கமெண்ட்டையும் படிப்போம். ஜிப்ரான் அலின்னு ஒருத்தர் கமெண்ட் போடுவார், அவரோட கமெண்ட்டையும் நல்லா படிப்போம். கமெண்ட்லாம் போட்டு விடலாமா? ஆமாம், ஐசிஎஃப் மக்களாக வர சொன்னார். வரும், டெய்லி வரும். என்னன்னா கலர் பிளைண்ட்னஸ் நினைக்கிறேன். அது வேற, இதுலயும் வேற. இன்னொருத்தர் இருப்பாரு, அவர் ஜிப்ரான் அலி இல்லைன்னு நினைக்கிறேன். இப்ப இது என்ன கலர்னு உங்க எல்லாருக்கும் தெரியும், டார்க் ப்ளூ. ஆனா இதை போட்டா டேய் அந்த வெள்ளை சட்டை போட்டதை விட இப்போ எங்க பார்த்தாலும் ரோட்ல அடிங்கடா அப்படின்றவாரு. அந்த மாதிரி நிறைய கமெண்ட்டுகள் அவர் அங்கங்கே போடுவது உண்டு. தட்ஸ் இட் ஃபார் டுடே. என்னடா இவ்வளோ நேரம் வந்து இப்படி பேசிட்டு இப்போ மட்டும் ஜாலியாக பேசுறீங்கன்னு கேட்டா, இவ்வளோ நேரம் தனியாக எனக்கு கேமரா பேன் பண்ண உடனே ஒரு சின்ன அந்த மாதிரி ரீல்ஸ் கேரக்டர் நீங்க வடிவேல் மீம் பார்த்துருப்பீங்களே, அப்படியே பாஸா இருப்பார்ல, அந்த மாதிரி ஆயிடும். டக்குன்னு தனியா கேமரா எங்க மேல காட்டினீங்கன்னா கான். தனியா கேமரா காட்டும் போது லைட்டா வந்து ஒரு மாதிரி ஒரு பதட்டத்தோட பேசுற மாதிரி இருக்கும், ரீல்ஸ் கேரக்டர் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒண்ணா உட்காந்து பேசும்போது இந்த மாதிரி சாதுவா இருக்கிறது வந்து நீங்களே பார்க்கலாம். இதெல்லாம் கட்டல போனாலும் சந்தேகத்துக்கு கிடையாது. தட்ஸ் இட், பை.